நாட்டில் எவ்வளவோ நச்சுக்கள் இருக்குது, அகற்றப்பட வேண்டிய நச்சுக்கள். அந்த நச்சுக்களில் ஒன்று தான் சீமை கருவேல மரம். தொடர்ச்சியாக பல சட்ட போராட்டங்களையும் மண்ணோடு நடத்தப்பட்ட போராட்டங்களும் இந்த மண் பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த வேளையில் இன்னமும் இந்த சீமை கருவேல மரங்களால் நமக்கு பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சீமை கருவேல மரங்கள் நம்ம மண்ணில் இன்னும் வேரூன்றியே இருக்குது. அதை அகற்றுவதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். முதல்ல சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சீமை கருவேல மரங்கள் செழித்து வளர்ந்துருக்கு. இதை அகற்றுறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இதை இன்னும் கட்டுப்படுத்த முடியல. அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது சமீபத்தில் மாவட்டங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற காலக்கெடுவும் விதித்திருந்தது. இந்த நிலையில் சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கருவேல மரம் வெட்டும் முறையானது தவறு என்றும் இதனை முற்றிலும் அழிக்க அரசு முயற்சி மேற்கொள்ளாமல் பெயரளவிற்கு மட்டுமே செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது அழிக்கிறதுனா சின்ன விஷயம் இல்லை. வேலிக்கறியை எப்படியும் குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். வெட்டிட்டு சின்ன வேர் இருந்தாலும் அதில் முளைச்சி தான் வரும். அதனால் 1 மாதம் 20 நாள்லாம் அழிக்கிறதுனா சின்ன விஷயம் இல்லை. இப்போ எவ்வளோ பேர் நாங்கள் ஒரு 30 பேர் வேலை பார்க்குறோம். போதுமான ஆட்கள் இருக்குது. ஆளுகள்லாம் போதுமான ஆட்கள் இருந்தாலும் அழிக்க முடியாது. இந்த கருவேல மரங்கள் ஆணிவேர் முதல் பொக்லைன் எந்திரத்தின் மூலம் தோண்டி எடுத்தாலும் இதன் ஒரு சின்ன வேர் நிலத்தில் தங்கினாலும் அந்த பகுதி முழுவதுமாக மீண்டும் கருவேல மரமானது வளரும் தன்மை கூடியது. மேலும் இங்குள்ள கால்நடைகள் இந்த கருவேல மரங்களில் இருந்து வளர்ந்துள்ள பழம் மற்றும் பூக்களை உண்பதினால் அதன் மூலம் வெளிப்படும் கழிவினால் வேறு சில இடங்களில் இந்த செடிகள் முழுவதுமாக மீண்டும் வளர்வதற்கான வழிவகை உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். சீமை கருவேல அரிக்கிற வேலை நாங்கள் இப்போதைக்கு பார்க்குற வேலை எங்களுக்கு இதான் நிரந்தரமானதுலாம் ஒன்றும் இது இல்லை. இதை அழிக்கணும் அப்படின்னாக்கா இது மறந்து ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். சும்மா இதை கட்டையை அடித்து ஏற்றி இதெல்லாம் ஒன்றும் அழிக்க முடியாது. மொத்தத்தில் அழிக்கணும் அப்படின்னாக்கா மருந்து தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் பார்த்து என்ன பண்ணணும். அது தூர்கட்டை தோண்ட வண்டியில் தான் தோன்றுறோம் ஜேசிபி. இதில் அது 1 மாதம் முளைச்சி தான் வரும். முளைச்சி வந்துடும். அதில் சின்ன வேர் இருந்தாலும் அந்த அடியில் உள்ள வேர் அந்த ஈரத்தில் வச்சு அப்படியே திருப்பி தலைஞ்சு தான் வரும். அதை இப்போதைக்கு ஒழுங்காக அழிக்க முடியாது. அதை அழிக்கணும் அப்படின்னா மருந்து கண்டுபிடிச்சாகணும். இதனை முற்றிலுமாக தடுக்க அரசு தற்காலிக நடவடிக்கை மேற்கொள்ளாமல் முழுமுதற் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த உத்தரவினை மாவட்டம் முழுவதும் செயல்படுத்தாமல் அதிலும் குறிப்பாக சிவகங்கை நகர் பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்களை தவிர பல்வேறு இடங்களில் இந்த கருவேல மரங்கள் தென்படுவதாகவும் தெரிவித்ததுடன் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் கூட சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் எதிர்ப்புறம் உள்ள ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இன்னும் இந்த கருவேல மரம் இருப்பதுடன் அதனை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. சிவகங்கை நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே கருவேல மரங்கள் இன்னும் அகற்றப்படாமல் தான் இருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவை மதித்து கருவேல் மரங்களை அகற்றுபவர்களும் தூரோடு அகற்றாமல் மேலே உள்ள மரங்களை அன்றாட தேவைகளுக்கு மட்டும் வெட்டி கொள்வதால் நீராதாரம் பாதிக்கும் சூழ்நிலை இன்றும் இருக்கும். மறுபடியும் அந்த கருவேல் மரங்கள் திரும்ப வளர ஆரம்பித்துவிடும். என்னால் நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. நீதிமன்ற உத்தரவினை மதித்து மாவட்ட நிர்வாகம் கருவேல மரங்களை தூரோடு அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது வெறும் கண் துடைப்பாகவே நடைபெற்று வருவதாகவும் இதனை முற்றிலும் அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமான கண்மாய் மற்றும் ஆறுகள் உள்ள நிலையில் அதில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் விவசாயிகள் கூறுகையில் இந்த கருவேல மரங்களினால் நீர்வள ஆதாரம் முற்றிலுமாக அழிந்துள்ளது என்றும் இதனை அகற்ற அனைத்து தரப்பு பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்றும் அப்படி அழித்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் என்றும் கூறுகின்றனர். வேலிக்கிற கண்டு எக்காந்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த பெரிய மரம் ஊரம் சாய்ச்சிட்டா அப்புறம் இளங்கண்டு வரையில ஒரு எடுப்பு எடுத்துட்டோம்னாக்கா கம்ப்ளீட்டாக அது தலைஞ்சிடும். தலையிறதா பிடிங்க வச்சிடணும். பிடிங்க வச்சுட்டா சுத்தமாக காடு சுத்தப்படுத்திடும். அப்படியா அப்புறம் நம்ம எங்கே இருக்காலும் நம்ம பார்க்குற போகிற அரங்கு வெட்டி அடிச்சிட்டோம்னா எந்த காடும் அந்த வேலிக்கிற முளைக்காம மற்ற மரம் முளைக்கலாம். இதனால பயன் இருக்கு. இந்த நீர்ச்சத்து பூரா அது இழுத்துறதுல கருவேல மரச்செடிகளை ஒருமுறை அப்புறப்படுத்தினால் மட்டுமே போதாது என்றும் அதனை தொடர்ச்சியாக செய்து வந்தால் மட்டுமே இந்த மரங்கள் முற்றிலுமாக அகற்ற முடியும் என்றும் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை வானம் பார்த்த பூமியாக உள்ள சூழ்நிலையில்
நம்முடைய நிலங்களை நாம் காப்பாற்றி அடுத்த சந்ததியினருக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அரசும் பொதுமக்களும் இணைந்து அப்பகுதியில் வளர்ந்து வரும் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து சுப்பிரமணியன்.